நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. விஸ்வம் ப்ளீஸ் கோவப்படாதப்பா. எப்படிப்பா கோவப்படாம இருக்க முடியும்? எனக்கு கோவம் மட்டும் இல்லப்பா, என் உடம்பெல்லாம் அப்படியே கொந்தளிக்குது. உங்களெல்லாம் இருடா, நாங்க உன்னை பெத்தவங்கடா, நீ கெட்டு போகணும் நாங்க நினைப்போம். பேசாத, நீ பேசாதம்மா. மேகலா இல்லைன்னா நான் செத்துருவேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படிப்பட்ட மகனுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? என் மேகலாவை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சதை நினைச்சு புருஷன் பொண்டாடி சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. டேய் விஸ்வம், டேய் என்னடா பண்ற? டேய் எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிற? டேய் என்கிட்ட எதுவும் பேசாதடா. டேய் நீ எங்கடா போற? நீ எதுக்குடா இங்க இருந்து போணும்? அவங்களுக்கு என் மேல ஒரு ஆசையே கிடையாதுடா. அவங்களுக்கு என்ன தெரியுமா மனசுல இருக்கு? எப்படியாவது என்னையும் மேகலாவும் பிரிக்கணும், அவ்வளவுதான்டா. ஐயோ அப்படிலாம் இல்லடா. இல்ல. ஏய் விஸ்வம் சொல்றதை கேளு. சொல்றதை கேளுப்பா. விஸ்வம் நில்லு. விஸ்வம் சொல்றதை கேளுப்பா. போவாத. நீ பேசாதம்மா, நீ பேசாத. டேய் டேய் அவங்களுக்கு என்னோட உணர்வை மதிக்க தெரியலடா. அவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கு? எப்படியாவது இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரணும், அதுவும் அவங்க இஷ்டப்படி. என்னையோ என்னோட விருப்பமோ அவங்களுக்கு முக்கியமாவே தோணலடா. விஸ்வம் நாங்க தப்பே பண்ணியிருந்தா கூட நீ எதுக்குப்பா வீட்டை விட்டு போனோம்? வயசான காலத்துல எங்களை விட்டு போகாதப்பா ப்ளீஸ். ஆமாப்பா விஸ்வம், எங்களுக்கு வேற யாருமே கிடையாதுப்பா, எல்லாமே நீதானப்பா எங்களுக்கு. என்னது பண்றதெல்லாம் எனக்கு எதிரா பண்ணிட்டு என் புள்ள முக்கியம், என் புள்ளையோட வாழ்க்கை முக்கியம் சொல்லுவீங்க, அதை நான் நம்பணும். என்ன நடிக்கிறீங்களா? உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, ஐயோ புரியுதா? நடிக்கல விஸ்வா, உன் மேல வச்சிருக்கிற பாசம் அன்பு வெடிச்ச கண்ணீர் எல்லாம் நடிப்பாப்பா. ஆமா நடிப்பு தான். நீங்க செய்யற இந்த நடவடிக்கைக்கும் நீங்க சொல்ற இந்த பாசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போதுமா, உன் நடிப்பு போதும், நான் போறேன். டேய் விஸ்வம் எங்கடா போற? என்னடா இதெல்லாம்? விஸ்வம் சொன்னா கேளு. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன பண்ற? கதவை தரமா லக்ஷ்மி. என் புள்ள என் பேச்சை கேட்காம போயிட்டால, அவனுக்கு முன்னாடி நான் போய் சேர்றேன். என்ன கதவை சரிதாப்பா, என்ன பண்ண போறா தெரியலப்பா, கூப்பிடுப்பா. சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி பதறீங்க? அப்பா நில்லுங்கப்பா. அப்பா அப்பா லக்ஷ்மி, லக்ஷ்மி வேணாமா, சொன்னா கேளுமா. அம்மா லக்ஷ்மி, அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா. சொன்னா கேளுமா. அம்மா லக்ஷ்மி, கதவை சொன்னா கேளுங்கம்மா. அம்மா ப்ளீஸ். அம்மா கதவு தரங்க. லக்ஷ்மி, சொன்னா கேளுமா. அம்மா கதவு தரங்கம்மா ப்ளீஸ். அம்மா ஐயோ லக்ஷ்மி வேணாமா, அம்மா, சொன்னா கேளுமா. சொன்னா லக்ஷ்மி, கேளுமா. சொன்னா கேளுமா, வேணாமா. அம்மா வேணாம்மா ப்ளீஸ். அம்மா கதவு தரங்கம்மா. அம்மா கூட்டிட்டு வரமா, சொன்னா அம்மா, கேளு. வேணா லக்ஷ்மி. அம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா. வேணாமா. ஐயோ லக்ஷ்மி, சீக்கிரம் கதவை தரமா. ஐயோ அம்மா. லக்ஷ்மி. இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டியா லக்ஷ்மி? என்னை விட்டுட்டு போறதுக்கு எப்படி மனசு வந்து உனக்கு? ஐயோ சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுப்பா. யாராவது கொஞ்சம் வாங்களே, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு போலாமா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மெது மெது. லக்ஷ்மி என்ன பாருமா. லக்ஷ்மி, ஐயோ லக்ஷ்மி.
லட்சுமி. நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் வண்டி கூப்பிட்டு வந்துடுறேன். என்னை விட்டுட்டு போறதுக்கு எப்படி மனசு வருது? ஆட்டோ ஆட்டோ கொஞ்சம் நிறுத்துங்க. ஆட்டோ 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 கொஞ்சம் நிறுத்துங்க. அம்மா தூக்க மாட்டிட்டாங்க, அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போன கொஞ்சம். போலீஸ் கேஸ் ஆட ஞாபகம் வருத்தில்ல. ஹலோ ஆட்டோ ஆட்டோ. பஸ் ஸ்டாண்ட் வரை வந்து போனோம். டேய் விஸ்வம், டேய் டேய் டேய், அம்மா சாவு கிடக்குறாங்க. டேய் ஓவரா சொன்னா கேட்றா ப்ளீஸ். டேய் விஸ்வம். அடிச்சது மட்டும் இல்ல, பாத்துட்டல நேரா உங்க வீட்ல போய் பத்த வைனி என்கிட்ட திமிரா வேற பேசுறாரு. ஐயோ கடவுளே, பாவம் என் பொண்ணு. என்னமோ வீட்டுக்கு மூத்த மருமக உன் மேல இருக்கிற அக்கறையில தான் உன்னை கண்டிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு வக்காலத்து வாங்குனீங்களே, இப்ப கண்மணி அடிக்கிறாரே, அது கூட ரொம்ப அக்கறை தானா? கீர்த்தனா, அளவுக்கு அதிகமா பேசாத. புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும். அவர் எதுக்கா அடிச்சாருன்னு உனக்கு என்ன தெரியும்? என்னத்த நீங்க எப்ப பாரு அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இங்க பாருங்க, அவர் அன்னைக்கு கண்மணி அடிச்சாரு. நான் சொன்னேன், கண்மணி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டா. இப்ப மறுபடியும் அடிச்சிருக்காரு. அடி வாங்குற அளவுக்கு தப்பு பண்றவளா நம்ம கண்மணி? அந்த ஆள் சரியில்லை. என்னமோ அந்த வீட்ல என் பொண்ணு சந்தோஷமா இல்லைன்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எப்படின்னா எப்படிக்கா? இன்னும் வாழ வேண்டிய காலம் எவ்வளவு இருக்கு? கலையரசு, இப்படி உடனே உடஞ்சு போயிட்டா எப்படி? பின்ன என்னக்கா, பெத்த மக அடி வாங்குறான்னு கேள்விப்பட்டா எந்த தகப்பம் பதறாம இருப்பான்? இத பாருப்பா, எதையும் தீர ஆற யோசிக்கணும். கண்மணி கல்யாணம் என்ன மத்த கல்யாணம் மாதிரி சாதாரணமா நடந்ததா? எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பையன் எப்படி கண்மணியோட சகஜமா இருப்பான்? அவங்க 2 பேரோட மனசு ஒத்து போறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும்ல? புரியுதுக்கா. இப்ப என்னக்கா பண்ணலாம்? பேசாம கண்மணி மாப்பிளையும் ஒரு 5-6 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்க சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் மெதுவா அவங்களுக்குள்ளர அன்னோன்யம் ஏற்படும்பா. ஆமா, மாப்பிள்ளை கூட செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் பாக்கி இருக்கு. அப்புறம் என்ன, அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து செய்ய வேண்டிய சீர்வரிசைலாம் செஞ்சு அனுப்புவோம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும்ல? ஏற்கனவே மாப்பிள்ளையும் கண்மணியும் கூப்பிட்டுதானக்கா அவங்க வீட்டுக்கே போனோம். மாப்பிள்ளை தான் திடீர்னு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமே இதை தள்ளி போட வேண்டாம்ப்பா. உடனே மாப்பிள்ளையும் கண்மணியும் கூட்டிட்டு வர வேலையை பார்ப்போம். சரிக்கா. சைட் டிஷ் சூப்பரா இருக்கு சார். ஐயோ, இங்க பாத்தியா, அடிச்சது ஒரு பெக்கு, அதுக்குள்ள மட்டை ஆயிட்டான். ஆமா, இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு 6ன்னு நினைக்கிறேன். எது கேக்குற? நானு மலேசியா போயிட்டு வந்துட்டுமா? ஏ என்னப்பா நீ ஆனா உனா மலேசியா போயிட்டு வரேங்கிற? என்ன உனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. அங்க எல்லா வேலையும் பாதியில் விடுத்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேற இருக்குதாங்க. நீ போய் மலேசியால உட்காந்துட்டு வராம போயிட்டேன்னா நான் என்ன பண்றது? இங்க பாரு திலீப், மேகலா இங்க தான் இருக்கா. நாம ஏரியாவா தேடணும்னா கண்டிப்பா நம்ம கண்ணுல மாட்டுவா. அதை விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரியான ஆளு. என்ன உன் கூட அடிக்கிற வெயில்ல தெருவா அலைய சொல்றியா அந்த பொண்ணு தேடிக்கிட்டு? அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல. அதுக்கப்புறம் என்ன, அவங்க பாத்துப்பாங்க. என்ன கம்ப்ளைண்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. மேகலா கிடைச்சா ஸ்டேஷன்ல உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க இங்க இருந்துதான் ஆகணும். சரிதான்யா, ஆனா எவ்வளவு நாள் தான் வேலை வெட்டி இல்லாம உட்கார்றது? இதனால எனக்கு அங்க வர வருமானம் கட் ஆகுதுல, அதனால தான் போறேன்ற. கோடி கணக்குல வரப்போற பணத்தை மறந்துட்டு இப்படி ஊருக்கு போறேன் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா எப்படி?
கரெக்டா? இந்த கரெக்ட் எல்லாம் எப்போ தெரியுமா ஃபுல்லாக கரெக்ட் ஆகும்? மேகலா கிடைச்சிட்டானா. சப்போஸ் மேகலா கிடைக்காட்டி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தான் வேலை போயிடும். அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறது? நீங்க கவலையே படாதீங்க சார். எங்க ஊர் போலீஸ் அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க வேணா பாருங்க மேகலாவை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு. ஆமா திலீபன், எங்க ஊர் சினிமால தான் போலீஸை கோமாளி மாதிரி காட்டுவாங்க. நிஜத்துல அவங்க பயங்கரமானவங்க, நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாண்டா, கரெக்டா தான் சொன்னேன். ஏண்டா அயோக்கிய ராஸ்கல்ஸ், நீ பேசுனது நான் கேட்டு தான் இருந்தேன். எவ்வளோ தைரியம் இருந்தா உங்க கிரிமினல் வேலைக்கு போலீஸையும் இன்வால்வ் பண்ணிருப்பீங்க. உன்னை பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள இருக்கிற பச்சை சொல்லிச்சுடா, நீ ஒரு ஒயிட் காலர் கிரிமினல். எல்லாரும் இருக்கிறாங்க, மரியாதையா எல்லாம் வெளில வந்துருங்க. தத்தரிக்கா தொலைச்சிடுவேன். வாடா. என்னடா? ஏய் வாங்கடா. வணக்கம் சார். ஏய் இங்க என்ன உட்காந்துருக்குற? சும்மா. வாங்கடா. சரிங்க சார். நீ மலேசியா இருந்து வந்திருக்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அவ சொத்தை கொள்ளடிக்கிறதுக்கு. ஏய் நீ அவளோட புருஷனடா? ஆமா சார். ஏய் போய் சொல்லாதடா, நீ தான் மாஸ்டர் பிரெயின் ஆகி உனக்கு. ஆமா சார். சொல்லுங்கடா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கோடி கணக்கில் உங்களுக்கு பணம் கிடைக்கும்ல? ஆமா சார். அதை உங்களுக்குள்ள பிரிச்சுக்க போறீங்க, அப்படிதானே? ஆமா சார். சரி, அதுல எனக்கு எவ்வளவு ஷேர் தருவீங்க? சார் என்னடா போலீஸ்காரன் இப்படி பேசுறான்னு பாக்குறீங்களா? நல்ல பிசினஸா இருக்கும்போது பார்ட்னரை சேராம இருக்க முடியுமா? என்ன, உங்களால தலை கீழே நின்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியாது, ஆனா என்னால முடியும். ஏன்னா என் கையில டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன சொல்றீங்க? சார் சரிங்க சார், சந்தோஷம். ஓகே, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ ஒரு பெக் அடிப்போம். சரிங்க சார். என்னம்மா இங்க நிக்கிற? இந்தா காஃபி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு சொல்ல தெரியலம்மா, மனசுல ஏதோ ஒரு இன்னும் புரியாத வேதனை. ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அம்மா, நான் இழந்த சந்தோஷம்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததும் எனக்கு கிடைச்சிடும்னு நினைச்சு வந்தேன். இங்க வந்ததும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம எத்தனை சம்பவங்கள் நடந்துருச்சு. ஏம்மா, ஏன் எதோ நினைச்சு உன்னை குழப்பிக்கிற? படுத்ததும் எதையும் நினைக்காம கண்ணு மூடிட்டு தூங்க. இன்னைக்கு நானும் உங்க அப்பாவும் கண்மணி வீட்டுக்கு போறோம். அப்படியாம்மா? நாம நினைக்கிற மாதிரி அங்க கண்மணி சந்தோஷமா இல்லம்மா. தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆமாம்மா, கண்மணியோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பாப்போம், கண்மணி சந்தோஷமா வாழணும். அதுக்குதான் தினமும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆமா, வீடு விஷயமா பேசுறதுக்கு அனிதா இன்னைக்கு வருவாள்ல? ஆமாம்மா, அப்பா கிட்ட வீடு இன்னும் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் அமையிற வரைக்கும் மித்ரா இங்கே இருக்கட்டும்னு சொல்ல போறா. அவர் நம்புற மாதிரி சொல்வாள்ல? அதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லிடுவா.
எழுத்தாளர் ரா முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.